வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிவி. வெல்கம் பேக் டு அவர் சேனல் சவுண்ட் குக்கர். இன்றைக்கி நீங்கள் நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சிறுபருப்பு கூட்டுங்க. சிறுபருப்பு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதோட முள்ளங்கி சிறுவை நறுக்கி வச்சுருக்கேன். இந்த சிறுபருப்பு வந்து நம்ம நல்லா கழுவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். இப்போ முள்ளங்கி எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, இப்போ வெயில் காலத்தில் ரொம்ப காரக்குழம்பு சாம்பார் இந்த மாதிரிலாம் எடுத்துக்காமல் உடம்புக்கு குளிர்ச்சியான பொருள்லாம் சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அது காய்கறிலையும் இருக்குங்க. முள்ளங்கி, சொரக்காய் இந்த மாதிரி நீர் சத்து நிறைஞ்ச காய்கறிலாம் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லதுங்க இந்த வெயிலுக்கு. அதனால தான் முள்ளங்கினா சாம்பார் மட்டும்தான் வைப்பாங்க, இல்லை சட்னிலாம் அரைப்பாங்க. இந்த மாதிரி கூட்டு செஞ்சால் ரொம்ப நல்லது. இப்போ குக்கரில் சிறுபருப்பு, கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கி, ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கோங்க. இதோட ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு இப்போ சேர்க்க வேண்டாம். இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. ஒரு கிளாஸ் சிறுபருப்புக்கு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றணுங்க. காயில் ஆல்ரெடி கொஞ்சம் நீர் சத்து இருக்கிறதுனால ஒரு அரை கிளாஸ் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றினா மட்டும் போதும். இப்போ இது குக்கரில் ஒரு 4 விசில் வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2 பல் தேங்காய் சீவி வச்சுருக்கேன். அதோட 2 பச்சை மிளகா, ஒரு ஸ்பூன் சீரகம், ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்ச உடனே 2 காஞ்ச மிளகா, ஒரு 5 பல் பூண்டு நசுக்கி சேர்த்துக்கலாம். இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் இதையும் சிறுவை கட் பண்ணி கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கின உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க அந்த முள்ளங்கி சிறுபருப்பை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வாழைத்தண்டு கூட்டும் இதே மாதிரி தாங்க செய்யணும். முள்ளங்கிக்கு பதிலாக வாழைத்தண்டு அரிஞ்சு நார் எடுத்து வச்சுக்கிட்டு இதே மாதிரி சிறுபருப்போடையும் இல்லை கடலப்பருப்பு சேர்த்தும் கூட்டு பண்ணலாம். கடைசியாக இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. கிளறி விட்டு இறக்குனா வீடே மணக்க முள்ளங்கி சிறுபருப்பு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சவுண்ட் குக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பாய்.